கவுண்டமணி அவர்கள் வீட்ல அவங்க மனைவி இறந்து கிட்டத்தட்ட 1 வாரம் கழித்து, மேலும் ஒரு துயர சம்பவம் நடந்திருக்குது. இந்த ஒரு விஷயம் ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையும் மிகப்பெரிய சோகத்துல மூழ்க வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். 85 வயசு ஆகக்கூடிய கவுண்டமணி, 67 வயசு ஆகக்கூடிய தன் மனைவிய இழந்துட்டு, இப்ப தனிமையில தவிக்கிறாரு. இத்தன வருஷ காலமா தன் மனைவி தனக்காக எல்லா விஷயங்களும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. கடைசி காலகட்டத்தில அவங்க உடம்பு முடியாம மரண படுக்கையில இருக்கும்போது கூட, தான் கணவருக்கு பிடிச்ச விஷயங்கள செய்யணும், தான் பிடிச்ச விஷயங்கள செஞ்சு குடுக்கணும் அப்படிங்கிற மாரி ரொம்ப ஏங்கியிருக்காங்க. ஆனா, அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் கவுண்டமணி தான் கூட இருந்து பார்த்துருக்காரு. இவங்க மரண படுக்கையில இருக்கும்போது, படுத்த படுக்கையா இருக்கும்போது, அவங்க கூட இருந்து ஹெல்ப் பண்ணது எல்லாமே கவுண்டமணி தான். இவரு வெளில போகும்போது சரி, வீட்ல எல்லாரும் சரி, கவுண்டமணி அவரோட மனைவிக்கு உறுதுணையா இருந்தது, பக்கத்துல ஒரு டைம் பாஸா இருந்தது. யாருன்னு கேட்டீங்கன்னா, அவங்க வீட்ல செல்லமா வளர்த்த அவங்க நாய்க்குட்டி தானாம். இவங்க எந்த அறையில படுத்திருக்காங்களோ, அதே அறையில தான் நாய்க்குட்டியும் படுத்திருக்குமா. இவங்க சாப்பாடு வச்சா மட்டும் தான் சாப்பிடும். இவங்க பக்கத்துல தான் படுத்து தூங்கும். அந்த அளவுக்கு அந்த ஒரு பெட் டாக் கவுண்டமணியோட மனைவி கிட்ட ரொம்ப அட்டாச்சா இருந்திருக்கு. இப்ப கவுண்டமணியோட மனைவி சாந்தி இறந்து போய் கிட்டத்தட்ட 1 வாரம் ஆகுதுல்ல. இந்த 1 வார காலமா அவங்க மனைவிய தேடி, அதாவது கவுண்டமணியோட மனைவிய தேடி அந்த வீட்ட சுத்தி சுத்தி அலைஞ்சிருக்குது. அவங்க படுத்திருந்த அந்த பெட்ட சுத்தியும், கடைசியா அவங்க வீட்ல எங்க இருந்தாங்களோ, அந்த இடத்துலயுமே சுத்தி சுத்தி அலைஞ்சிருக்குது. சாப்பாடு யார் வச்சாலும் சரியா சாப்பிடாம, ரொம்ப வெக்ஸ் ஆயி, குடும்பத்தார் என்ன பண்ண தெரியாம ரொம்ப கண்கலங்கி போயிட்டாங்க. ஒரு கட்டத்துல இப்ப அவங்க ஆசையா வளர்த்த அந்த செல்ல நாய் இருக்குல்ல, அது இப்ப இறந்து போயிருக்குதாம். கவுண்டமணியோட மனைவி உயிரோட இருந்த வரைக்கும், அந்த நாய்க்குட்டிக்கு எல்லாமே பண்ணது அவங்க தானாம். அந்த நாய்க்குட்டிய சாப்பாடு வைக்கிறது, குடிக்க ஊத்துறது, இவ்வளவு ஏன், உடம்பு சரியில்லனா கூட உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு ஊசி போட்டு வந்துருவாங்களாம். அந்த அளவுக்கு செல்லமா நாய்க்குட்டிய வளர்த்துருக்காங்க. இப்ப கடைசி காலகட்டத்துல அவங்க மரண படுக்கையில படுத்த படுக்கையா இருக்கும்போது, அந்த நாய்க்குட்டிக்கு சரியா கவனம் செலுத்த முடியலனாலும் கூட, இத்தன நாட்கள் தன்ன பார்த்துக்கிட்ட ஒரு விஷயம் ஒரு ஆள் அப்படிங்கிறதால, அவங்க பக்கத்துல படுத்துக்கக்கூடிய அந்த நேரத்துல கூட, அவங்களோட தான் நாய்க்குட்டி அவங்க பக்கத்துல தான் இருந்திருக்கு. இப்ப அவங்க இறந்து போனதுக்கு அப்புறமா, அந்த ஒரு சோகத்த சரியா சாப்பிடாம, அவங்கள தேடி வீடு முழுக்க அலைஞ்சு, இப்ப அந்த நாய்க்குட்டியும் இறந்துருக்க விஷயம் பல பேர் மத்தியில சோகத்த ஏற்படுத்தியிருக்கு. இந்த ஒரு விஷயத்தால இப்ப குடும்பம் சேர்ந்தவங்க, அதுவும் குறிப்பா கவுண்டமணி மேலும் ஒரு சோகத்துல மூழ்கிட்டாராம். இது ஒரு பக்கம் இருக்க, ஜனநாயகன் திரைப்படத்துல தளபதி விஜய் அவரோட கதாபாத்திரம் என்ன? அவர் என்ன மாரி கதாபாத்திரம் நடிக்க போறாருங்கிற மாரி எக்கச்சக்கமான லீக்டு சீன்ஸ் இப்ப சோசியல் மீடியா ஃபுல்லா வர ஆரம்பிச்சிருக்குது. தளபதி விஜய் அவரோட திரைப்பயணத்துல கடைசி திரைப்படமா இருக்கக்கூடிய ஜனநாயகன். வினோத் இயக்கக்கூடிய இந்த திரைப்படத்துல பூஜா ஹெக்டே, பாபி தியோல், மமிதா பைஜூன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டமா நடிக்கிறாங்க. சொல்லப்போனா இந்த படம் பாலகிருஷ்ணா அவர் நடிச்ச பகவந்த் கேசரி படத்தோட ரீமேக் தான் அப்படிங்கிற மாதிரியும், அந்த படத்துல பாலகிருஷ்ணா போலீஸ் கதாபாத்திரம் நடிச்சிருப்பாரு. கண்டிப்பா தளபதி விஜய் அவர்களும் போலீஸ் கதாபாத்திரம் தான் இருக்குங்கிற மாதிரி தான் ஃபேன்ஸும் சொல்லிட்டு இருந்தாங்க. அத கன்ஃபார்ம் பண்ற விதம் தான் இப்ப ரீசென்ட்டா ஜனநாயகன் திரைப்படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுக்கப்பட்ட வீடியோஸ் வந்து லீக் ஆயிருக்குது. அதுல தளபதி விஜய் அவர்கள் காவல்துறை அதிகாரியா டிரெஸ் போட்டுக்கிட்டு ஷூட்டிங் அட்டெண்ட் பண்ற மாரி தான் எக்கச்சக்கமான ஃபோட்டோஸ் லீக் ஆயிருக்கு. இத பார்த்துட்டு ஒருவேள பகவந்த் கேசரி படத்தோட ரீமேக் தானா இது அப்படிங்கிற மாரியும் ஃபேன்ஸ் வந்து கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆக ஆரம்பிச்சுட்டாங்க. அதே மாதிரி இந்த படம் பகவந்த் கேசரி அப்படிங்கிறது அந்த அளவுக்கு பெருசா ஹிட் படமா அமையல. தோல்வி தான் சந்திச்சிருக்கு. அது தமிழ்ல எப்படி வெற்றி படமா மாறப்போகுது அப்படிங்கிற மாரியும் ஃபேன்ஸ் மத்தியில சோகம் ஏற்பட்டிருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.